ஆமாண்டு வயலுக்கு போகல வெடிப்பட்டு மிஷினில் போகல வெடிப்பட்டது. அதுக்கு பிறகு அவர் உடல்நிலை நல்லா இல்லை. அவர் ஹாஸ்பிட்டல் ஒன்று வச்சுருந்து வீட்டில் வச்சுருந்தாங்க. கை காலி இல்லாமல் இருந்து 6 வருடம் மட்டும் இருந்தவர். யுத்தத்துக்கு முதல் நாங்கள் ஓடி போகிறதுக்கு முதல் கொஞ்சம் மோசம் போயிட்டார். 2006 மோசம் போயிட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் இடம்பெயர்ந்து யுத்தமாக போய் சுனாமியாலையும் பாதிக்கப்பட்டிருந்து இடம்பெயர்ந்து யுத்தத்தால் போய் அங்கே எங்களை கொண்டு போராளி முகாமையில் இருந்து அங்கே ஒரு 6 மாதம் 7 மாதம் இருந்த பிற்பாடு எங்களை இந்த ஊருக்கு கொண்டு வந்து நாங்கள் இங்கே இருந்த போதும் கொட்டிலாம் இருந்து நாங்கள் கொட்டியில் இருந்து அதை கொட்டில் இருந்து முடிய ஒரு 3-4 வருஷத்துக்கு கூட எங்களை நிறுவனம் பாரம் கொடுத்து வீடுலாம் கட்டி அந்த பிள்ளைகளை யுத்தத்தார பாடசாலைக்கு அனுப்புனேன். இந்த எங்கள் இளைய மகள் இங்கே படித்தவ மூத்தவ அங்கே ஒன்று அங்கே படிப்பிச்சேன். ஆனால் இவர் வெளிப்பட்ட ஆரம்பித்து நான் கஷ்டப்பட்டு தான் பிள்ளைகளை வளர்த்தினேன். கூலி வேலை மகன் ஒரு ஆள் இருக்கா, அவர் கூலி வேலை செய்வார். நான் கோழி வளர்த்து வீட்டு தோட்டமும் செய்கிறேன். பிற்பாடு பின் வருமாறு கோழி இதுக்கும் போகிறேன். கூலி வேலைக்கும் போய் தொழிற்சி தான் பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு படிப்பிச்சலாம். ஏனென்றா அப்பா இல்லைண்டு நம்மளோட பிள்ளைகள் வருங்காலத்தில் நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் இந்த படிப்புகளை பிள்ளைகளை தவறாமல் பாடசாலைக்கு விட்டு படிப்பிச்சலாம். நல்ல சந்தோஷப்படுகிறேன். நான் எனது மகள் இப்படியெல்லாம் வருவான்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் எனக்கு இப்போ எங்களோட மகள் இப்படி 2 ஒரு BA எடுத்ததால் எனக்கு நல்ல சந்தோஷம். 6வது ரேங்க்களுக்கு நல்ல சந்தோஷப்பட்டு எனக்கு நல்ல மனநிலை நல்ல உற்சாகமாக இருக்குன்றது. இப்போ பாலத்தில் ஒன்று விடக்குள்ள அவங்கள சொந்தம்தான் அந்த அவங்கள வீட்டை கொண்டுட்டு. ஆனால் அதுகள் கொஞ்சம் நல்ல உதவி செய்ததுகள் எனக்கு. ஆனால் சாப்பாட்டு காசுனா நான் அவ்வளோ ஆண்டு கொடுக்க இல்லை. ஆனால் டியூஷன் காசு உடுப்பு பிள்ளைக்குரியதான் வாங்கி நான் கொடுத்தேன். அதுகளும் கொஞ்சம் நல்ல உதவி செய்ததுகள். ஆனால் ஒரு பாடத்துக்கு அவங்க என்னோட டியூஷன் கிளாஸ்ன்ற அவ்வளோ எடுக்க இல்லையா. அது ஒரு சொந்தக்காரக்குள்ளான் அந்த பிள்ளை படிப்பிச்சது. எனக்கு ஃபாதர் ஒன்று படிப்பிச்ச அவர் ஒரு 9ஆம் ஆண்டு படிக்கக்குள்ள தகப்பனுக்கு வழிபட்ட காரணத்தால் அவர் வீட்டுக்கு வந்து கூலி வேலை 2 தங்கச்சி இருக்கிறதுக்காக கூலி வேலையில் ஈடுபட்டு படிப்பை விட்டு கூலி வேலையில் ஈடுபட்டு கஷ்டப்பட்டு அதுக்காக தான் படிப்பை விட்டுப்பட்டு தொழிற்சி தங்கச்சி வேறு பார்த்தது. போல் தண்ணி வேறு இல்லை. நேரம் சரி இருட்டு போல் இருந்துச்சு. அப்படி இருள் முகமாக இருக்குது. வெளியில் வந்து ரோட்டுக்கு ஒரு நாங்கள் இருட்டு போனால் அங்கே அப்படி ஓடித்தோம். ஒன்று போய் எடுக்கல. பிள்ளைகளை கையில் எடுத்துட்டு அப்படி இங்கே வந்துட்டோம். வந்து ஸ்கூலில் கல்லுமலைக்கு போய் அங்கே வேலைக்கிட்ட அதில் இருந்து ஒரு ஸ்கூலுக்குள்ளே ஓடிட்டு வந்தாங்க சொல்லி அதெல்லாம் எடுத்துனாங்க. அங்கே எங்களோட வீட்டில் இருந்த பதிவோடு உண்டுங்க நாங்கள் எடுக்கல. பதிவு செய்தானே சாப்பிட்ற இருந்த மாதிரி தொழில் டக்குன்னு கிடைக்காது. இருந்திருந்தோடு தான் கிடைக்கும். அது வீட்டு சிலவை நடத்தணும். பிள்ளைகளுக்கு வருத்தம் வந்தாலும் அதையும் கவனிக்கணும். ஆனால் பிள்ளைகளை படிப்பு சிலவையும் பார்க்கணும். ஆனால் நான் மகனை படிக்கல 2 பிள்ளைகளும் நல்லா படிப்பிச்சேனா. பொம்பளை பிள்ளை 2ஐயும் படிப்பிச்சா அவன் ஓயல் மட்டும்தான் பாஸ் பண்ணணும். அதுக்கு நான் படிக்க இல்லை. எங்களை இளைய மகளை இப்படி படிப்பிக்கணும்னு ஒரு ஆசையில். ஆனால் ஓயல் அவள் இங்கே கதிரவழியில் நல்லா ஒரு பாஸ் பண்ணிட்டா. பாஸ் பண்ணது பிள்ளைய நம்ம பழுதாக்கப்போனா நம்ம படிப்பில் இப்படி உயர நம்மளோட கஷ்டம் நம்மளோட அதை இருந்து நம்ம வீட்டில் இன்னும் இப்படி இருந்தாலும் பிள்ளைகளை படிப்பிக்கணும்னு ஒரு ஆசையில் நான் கொண்டு விட்டேன். நான் விட்டு எங்களோட மகள் இப்படி இந்துக்களில் நான் படிக்க விட்டு டியூஷன் கிளாஸுக்கெல்லாம் போய் நான் கஷ்டப்பட்டு காசுலாம் கொடுத்து இப்போ இந்த மகள் இப்படி வந்தது எனக்கு மிகவும் நன்றியாக இருக்குது. பண உதவி வேணும். எனக்கு கஷ்ட நிலை நான் இருக்கின்றேன். ஆனால் இன்னும் எங்களோட மகளுக்கு நான் கஷ்டப்பட்டு படிப்பிச்சதை விட இன்னும் சரியான செலவாக தான் இருக்கும். செலவுக்குரிய இது தேவைப்படும். கவனிக்கணும். வீட்டு பொறுப்பெல்லாம் நாங்கள் கிழமை வாங்கியிருக்கிற மான் உழைச்சி வார்த்தை நான் எல்லாம் பல்லாக்காக வச்சுருந்து படிப்புக்கு வர்த்தவாதைக்கு எல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் செய்கிறது. ஆனால் சுனாமியால் பாதிக்கப்பட்டது எங்களை கண்டு யுத்தத்தாலையும் பாதிக்கப்பட்டு அரசாங்கம் எங்களுக்கு ஒரு வீடு
கிணறு டொய்லெட்டு கட்டி தந்தது. வச்சு சாப்பாடு சிலவெல்லாம் நாங்கள் தான் செய்வேன். ஆனால் நான் இருந்து பார்த்துட்டு நிறைய தான் கோழி அதில் வளர்த்தினேன். வேறு நான் ரோட்டு வேலை அதுகளுக்கு வந்தால் போகிறேன். மகள் உயர்தர படிப்புக்கு உதவி செய்து நான் பணிவாக கேட்டுக்கொள்கின்றேன். மாவட்டத்தில் வார பிரதேசத்தில் கதிரவடி என்ற ஒரு குக்கிராமத்தில் தான் பிறந்த நான். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும்னு ஆர்வம் இருந்தது. ஆனால் எங்களோட குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் 5 கதிரவடி ஸ்கூலில் 1லேருந்து ஓயல் வரைக்கும் படித்தேன். நான் ஓயலில் நல்ல சித்தியை பெற்று பிறகு வாழைச்சனை ஹிந்து காலேஜுக்கு போய் என்னோட உயர்தரத்தை நான் கற்றுக்கொண்டேன். இப்போ ரிசல்ட்ஸ் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 6வது இடத்தை நான் பெற்றிருக்கேன். அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. அதே நேரம் நான் இந்த கல்வியை தொடர்றதுக்கு மிகவும் முயற்சி எடுத்திருக்கேன். எங்களோட குடும்ப சூழ்நிலை காரணமாக நிறைய பேர்ட்ட உதவியை வேண்டியிருக்கேன். சின்ன சின்ன உதவி எனக்கு செஞ்சுருக்காங்க. அந்த உதவியை வச்சு தான் நான் உயர்தரத்தை கற்றுக்கொண்டேன். மேலும் எனக்கு பல்கலைக்கழகத்துக்கு போய் என்ற லட்சியத்தை நான் நிறைவு செஞ்சு இந்த கிராமத்துக்கு சேவையாற்றணும்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை எனக்கு பண்ணுங்க. என்ற முயற்சி அதோடு இருக்கும். நன்றி. கிராமத்தை மேலும் ஒரு உயர்நிலை கொண்டு வரதுக்கு என்னால் இயன்ற பங்களிப்பை நான் செய்வேன். அதே நேரத்தில் நான் பல்கலைக்கழகம் போய் என் லட்சியத்தை நான் நிறைவு செஞ்சு அதோடு சேர்த்து இந்த கிராமத்தில் இருக்கிற சிறுவர்களுக்கும் கல்வியை ஊட்டி அவங்களையும் ஒரு உயர்ந்த நிலை கொண்டு வரத்தோடு இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கும் நான் சேவையாற்றணும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் இந்த கல்வியை மேலும் தொடர்ந்து மேலும் ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படின்னா எனக்கு பொருளாதார பிரச்சனை தான் கூடவே இருக்குது. அந்த பொருளாதார பிரச்சனை எனக்கு சின்ன வயசுலேருந்தே தொடர்ந்து கொண்டிருக்கு. அதோடு சேர்த்து நான் அந்த கஷ்டத்துக்கு முகம் கொடுத்து கொண்டே நான் இந்த உயர்தர பரீட்சையில் 6வது இடத்தை பெற்றிருக்கேன். ஆனால் மேலும் நான் பல்கலைக்கழகம் போய் என்ற கல்வியை நான் பூர்த்தி செஞ்சு இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் சிறுவர்களுக்கு நான் தொண்டாற்றணும் அப்படின்னா எனக்கு பண உதவி தேவை. உங்களால் நான் என்ற முயற்சியை தொடர்ந்து எடுப்பேன். ஆனால் உங்களால் இயன்ற பண உதவி எனக்கு செஞ்சு தருவீங்கண்டா அது நல்லா இருக்குமென்று நினைக்கிறேன். அதே நேரத்தில் கட்டாயமாக எனக்கு நீங்கள் இந்த பண உதவியை செய்துதாங்க. உயர்தரம் படிக்கிறது ஒரு 2.5 வருஷ காலம் தான். அந்த காலப்பகுதிக்குள்ளே மிகவும் கஷ்டமாக தான் இந்த பொருளாதார பிரச்சனை இருந்தது. அம்மா கோழி வளர்த்து வீட்டு தோட்டம் செஞ்சு அப்படியான வருமானத்தில் தான் என்னை இந்த 2.5 வருஷமும் கொண்டு படிப்பிச்சு முடித்தவ. அது மிகவும் மிச்சம் சிரமம். அந்த சிரமத்து மத்தியில் நான் அதை எப்படியாவது நம்ம அந்த படிக்கணும், எப்படியாவது நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணுன்றதுக்காக படித்து தான் இப்படி 6வது இதில் வந்திருக்கேன். ஆனால் மேலும் நான் பல்கலைக்கழகம் போய் படிக்கணுமென்றா அது 5 வருஷம் 6 வருஷம் அப்படி ஆகும். அதுக்குள்ளே நான் படித்த ஒரு சிறந்த நல்ல ஒரு பட்டதாரியாக இந்த சமூகத்துக்கு தொண்டாற்றணும் என்று நினைக்கிறேன். நான் அப்படி தொடர்ந்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல உள்ளம் இருக்கிறவங்க நான் தொடர்ந்து படிக்கிறதுக்கு எனக்கு பண உதவி செய்து தரணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சுனாமி மற்றும் யுத்தத்தால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நிறையவே புலம்பெயர் சம்பவம் ஆரம்பத்தில் உதவி செஞ்சு ஆரோக்கியமானதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கட்டாயமாக எனக்கு நீங்கள் அந்த உதவியை பண்ணித்தாங்க. உதவி தேவைப்படுகின்றது. நான் வறுமை போட்டு வாழ்கின்ற குடும்பம்.